Spirit, thank you, Holy Spirit, thank you, Holy Spirit. நல்லவரே உமக்கு நன்றி, வல்லவரே உமக்கு நன்றி, அற்புதரே உமக்கு நன்றி. ஆலோசனையின் கர்த்தாவே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர், ஒருவராய் பெரிய காரியங்கள் செய்கிறவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹalleluya. Thank you, Holy Spirit. நன்றி 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 டாடிகா, நன்றி டாடிகா. ஏசு ராஜா உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜாயின் பண்ண பிள்ளைங்க அப்படியே அப்பாவை துதிக்க ஆரம்பிங்க. ஏசுவே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் எபினேஸ்வரே உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம். ராதா ராமா ஷாடா ரானதியா தெருதனா. ஏசுவின் நாமத்தினால, ஏசுவின் நாமத்தினால ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த ஃபேஸ்புக் லைவில் பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் பிளஸ் பண்ணுறாடி. இதுவரை நடத்தினீங்க, இனியும் நடத்த போகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள்னு சொன்ன தேவன் ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நன்றி நன்றி நன்றி. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே நீ வாருமே, நிறைவே நீ வேண்டுமே, நிறைவே நீ போதுமே. ஆவியானவரே, நிறைவே. எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே அப்பாவை வரவேற்கலாமா? ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இதுவரை நடத்தின தேவனே உம்மை துதிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவர், நீர் வல்லவர், நீர் அற்புதர், நீர் அதிசயர், நீர் ஆலோசனையின் கர்த்தர். எங்கோ 2-3 பேர் நாமத்தினால ஒருமனப்பட்டு வந்தாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொன்ன தேவன் அப்பா. எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி. ஓ எங்கள் மத்தியில் நீங்கள் பிரசன்னராக இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் டாடி. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி நன்றி நன்றி. ஹalleluya ஹalleluya. ஆவியானவரே மா ஷாடாராதான எல்லாம் ஜாயின் பண்ண பிள்ளைங்க, நீங்கள் துதிக்கும் போதே இன்னைக்கு நிறைய கதவு உங்களுக்காக திறக்கப்படுதுங்க. நீங்கள் துதிக்க 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 தேவன் நிறைய கதவுகளை இன்னைக்கு திறந்து விடுறாரு. இதுவரை இல்லாத அளவிற்கு ஓப்பன் டோர்ஸ் உங்கள் லைஃப்பில் பார்ப்பீங்க. ஏசுவின் நாமத்தினால, ஏசுவின் நாமத்தினால ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி, ஐ டிக்ளேர் அண்ட் டிக்ரி. ஏசுவின் நாமத்தினால எஸ் ஓப்பன் டோர்ஸ், ஓப்பன் டோர்ஸ் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஓப்பன் டோர்ஸ் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 டாடி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர் பிளஸ் பண்ணுறேன். பிளஸ் யூ பிளஸ் யூ பிளஸ் யூ. குமார் பிரதர் பிளஸ் யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ராமா ஷண்ட ருதனந்துருதன. ஓ ரிகா பாபா மாமா மாமா மாபா ரியாந்துருதனந்துருதனந்துருதன. ஓ ரீ ஷாடா ரீ தே ரூசா தனந்துருதியாந்துருதன. ஹalleluya 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 அல்லேலூயா. என் உயர்விழும் என் தாழ்விழும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா. ஓ விஜயலட்சுமி சிஸ்டர் bless you. அல்லேலூயா அல்லேலூயா. Thank you Lord. என் உயர்விழும் என் தாழ்விழும் என் ஆத்துமா பாடும் அல்லேலூயா அல்லேலூயா
லூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீங்கள் அப்பாவை துதிக்கும் போது இன்னைக்கு கதவுகள் திறக்கப்படுறது மட்டும் இல்லை, அந்த கதவுகள் இதுக்கப்புறம் பூட்டப்படாது. அந்த கதவுகள் இதுக்கப்புறம் பூட்டப்படாது. ஆண்டவர் சொல்றாரு, இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான், ஒருவனும் பூட்ட முடியாது இயேசுவின் நாமத்தினால. இன்னைக்கு உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக சொல்றேன், உங்களுக்காக திறக்கப்பட்ட ஒரு கதவும் இதுக்கப்புறம் பூட்டப்படாது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி டாடி காட், நன்றி டாடி காட், நன்றி டாடி காட். ஹalleluya, ஹalleluya. தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே, இயேசுவே. அப்பாவை நோக்கி கூப்பிடுங்க. அவருடைய நாமத்தை சொல்லும் போதே, அவருடைய நாமத்தை சொல்லும் போதே சுகம், பலன், ஆரோக்கியம் உண்டாகுதுங்க. ஓ தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். ஃபாதர் பெக்மன்ஸ் ஐயா அவருடைய வாயில் அடிக்கடி வர்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? ஏசப்பா, ஏசப்பா, ஏசப்பான்னு அவர் அந்த வார்த்தையை சொல்லிக்கிட்டே இருப்பாருங்க. சொல்ல 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 அந்த ப்ரெசன்ஸ் அப்படியே பயங்கரமாக ஃப்ளோ ஆகும். இன்னைக்கு உங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் சொல்கிறேன். அந்த எக்ஸ்பீரியன்ஸுக்குள்ளே நீங்கள் வாங்கன்னு உங்களை நானும் அழைக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால இருக்கிற இடத்துல அப்படியே அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், ஏசப்பா, ஏசப்பா என்னை தொடுங்கப்பா, ஏசப்பா என்னை தொடுங்கப்பா, ஏசப்பா என்னை தொட்டு சுகமாக்கினீரே உமக்கு நன்றி. இந்த வியாதி, இந்த பலவீனம் ஆண்டவரே என் குடும்பத்திலிருந்து, எனக்குள்ள இருந்து எடுத்து போட்டீங்களே உமக்கு நன்றி செலுத்துகிறோன்னு சொல்லுங்க. எங்கள் இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம் அப்பா, எங்கள் யெகோவா ராஃபா உம்மை துதிக்கிறோம்ப்பா. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. காலையிலும் மாலையிலும் இவ்வேளையிலும் உம்மை ஸ்தோத்தரிப்போம்ப்பா, உம்மையே துதிப்போம்ப்பா. ஹalleluya, ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit. Hallelujah. Thank you Holy Spirit. Oh thank you Master. Thank you Master. கர்த்தாவே உமக்கு நன்றி 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 நன்றி. Hallelujah. ரபஷனதுரா ஓரிகமலமஷந்தரியா தெருலா. இயேசுவே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இம்மானுவேலரே உம்மை துதிக்கிறோம். மகிமைக்கு பாத்திரரே உம்மை துதிக்கிறோம். மகத்துவம் உள்ளவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை வழி நடத்தினவரே உம்மை துதிக்கிறோம். எங்களை பலப்படுத்தினவரே உம்மை துதிக்கிறோம். இதுவரை இல்லாத அளவிற்கு ஆண்டவரே உம்முடைய வல்லமையினால் எங்களை நிரப்பினரே உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஓ தேங்க்யூ ஜீசஸ். துதியத்தா சாத்தான் ஓடுவான், முறுமுறுத்தா திரும்பி வருவான்னு ஆண்டவரே அப்பா. ஓ ஹalleluya. தம்முடைய தாசர் பாடினது போல இன்னைக்கு நாங்கள் ஆண்டவரே உங்களை துதிக்கிறோம் டாடி, உங்களை துதிக்கிறோம் டாடி. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் தேவனே உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை வரவேற்கிறோம் ஆண்டவரே, உம்மை வரவேற்கிறோம் அப்பா. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Lord, 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 thank you Lord. நன்றி 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 நன்றி. ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு சுகவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுருந்தீங்க, இந்த வார்த்தையை என் கூட சேர்ந்து சொல்லுங்க. யெகோவா ராஃபா, யெகோவா ராஃபா எனக்கு சுகம் தந்தவரே, யெகோவா ராஃபா என்னை சுகப்படுத்தினவரே, யெகோவா ராஃபா என்னை பலப்படுத்தினவரேன்னு சொல்லுங்க. ஓ நீங்க அவர் நாமத்தை சொல்ல சொல்ல, அவருடைய நாமத்தை சொல்ல சொல்ல இன்னைக்கு உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்குதுங்க. இன்னைக்கு உங்க மேல ஒரு வல்லமை இறங்குது இயேசுவின் நாமத்தினால. ஹalleluya, 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 ஹalleluya. Thank you Holy Spirit, thank you Holy Spirit, thank you Holy Spirit. நன்றி 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 நன்றி. Hallelujah. Thank you Lord, thank you Lord. Amen. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. ஒருவேளை நீங்கள் முதல் தடவையாக இதை பார்க்குறீங்கன்னா எங்கேருந்து பார்க்குறீங்க, உங்கள் ஜெப விண்ணப்பங்களை நீங்கள் தெரியப்படுத்துங்க. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. அப்பா பார்த்து சொல்லுங்க. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் தமணி என்றும் பாய்கின்றதே.
வல்லமையால் சுகமானே, வார்த்தையால் சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. சொல்லுங்க, ஏசையா இரட்சகரே, சுகம் தரும் என் தெய்வமே. வல்லமையா சுகமானே, வார்த்தையா சுகமானே, தழும்புகளால் சுகமானே, தயவினால் சுகமானே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம்பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. எஸ், நம்முடைய ரத்தத்தில் நம்முடைய உள்ளங்கால் முதல் உச்சம் தலை வரைக்கும் ஒரு சுகத்தின் வல்லமையை இன்னைக்கு உங்கள் மேலே பேசுகிறேங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய மகிமை உங்களை அப்படியே மூடுது. இதுவரை இல்லாத அளவிற்கு கர்த்தருடைய சுகம் உங்களை மூடுது. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். எத்தனை வருஷமோ எத்தனை நாட்களாக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கலாம், எனக்கு இந்த சுகம் கிடைச்சா நல்லா இருக்குமே, எனக்கு இந்த விஷயத்தில் ஒரு விடுதலை கிடைச்சா நல்லா இருக்குமே, இந்த காரியத்தில் கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு நிறைய விஷயங்களுக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்களா? ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், எஸ், என் தழும்புகளால் உனக்கு சுகமா உண்டு, என் தழும்புகளால் உனக்கு சுகம் உண்டு, என் தழும்புகளால் உனக்கு சுகம் உண்டு, என் வார்த்தையினால் உனக்கு சுகம் உண்டு. ஏசுவின் நாமத்தினால் அப்படியே வாங்கிக்கிங்க. ஏசுவின் நாமத்தினால் ஒரு சுகம். எஸ் ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர், உங்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் இந்த நிமிஷம் கர்த்தர் அப்படியே கட்டவிழ்க்கிறாரு. எல்லா இன்வெஸ்டர் கண்களில் தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை இறங்குது. ஒரே ஒரு ராத்திரி தேவன் சொன்ன அந்த வார்த்தையின்படியா எகிப்தரை கொள்ளையடித்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாய் நிற்கிற எல்லா காரியங்களையும் நீங்க கொள்ளையிடுவீங்க. Right now in the name of Jesus, right now in the name of Jesus. Yes, thank you, thank you, thank you, thank you Holy Spirit. Thank you Sunil brother, bless you Anil brother, bless you Regan brother, bless you இயேசுவின் நாமத்தினால. Thank you Holy Spirit. ஒரு ஹீலிங் நான் ரிலீஸ் பண்றேன். அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீயின் வியாதி within a minute சுகமாச்சு. சுகமானது மட்டும் இல்லை, அதை அவளுடைய சரீரத்தில் உணர்ந்தா. இன்னைக்கு நீங்கள் சொல்ல முடிஞ்ச வியாதினால் இருக்கலாம், சொல்ல முடியாத வியாதினால் இருக்கலாம். எப்பேற்பட்ட காரியத்தில் நீங்கள் அகப்பட்டு இருந்தாலும் கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அன்னைக்கு இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த ஸ்திரீக்கு சுகம் உண்டாச்சுல்ல, அதே வல்லமை, அதே வல்லமை, அதே அபிஷேகம் இன்றும் இருக்குது. அன்னைக்கு ஒரு இடத்துல இருந்துச்சு, இன்னைக்கு நம்ம நினைக்கிற இடத்துலலாம் அவருடைய வஸ்திரம் தொங்குதுங்க. அவருடைய வஸ்திரத்தின் தொங்கல் விழுந்துட்டு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எந்த இடத்துல வேணும்னாலும் ரைட்னா அப்படியே வாங்கிக்கிங்க. எஸ், நான் என்னுடைய கண்ணில் ஒரு ஹீலிங்கை பேசுகிறேன், என் செவியில் ஒரு ஹீலிங்கை பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்ல சொல்ல, அப்பா என் கண்களில் ஒரு பிரத்யட்சம், ஒரு ஒளி உண்டாகட்டண்டடி, என் செவிகள் நல்லா கேட்கட்டண்டடி, என் ஹார்மோன்ஸ் எல்லாம் நல்லா தேங்க்யூ Holy Spirit ஃபங்க்ஷன் ஆகட்டும் டாடி. என்ன வேணும், வாட் எவர் யூ வாண்ட் ஜஸ்ட் ஆஸ்க். நீ கேட்டா பெற்றுக்குவ, நீ கேட்கும் போது பெற்றுக்கொள்வ. நீ கேளுங்கள் தரப்படும், நீ கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள்னு அப்பா வார்த்தையை சொல்லியிருக்காருல. எஸ், நீ கேட்க இன்னைக்கு ஒரு வல்லமை இறங்குது.
ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எக்ஸ்ட்ரீமாக ஒரு வார்த்தை சொல்லட்டுங்களா? இன்னைக்கு நீங்கள் சுகத்துக்காக காத்திருக்கீங்க. இந்த பலவீனம் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்குது பிரதர், இந்த பலவீனம் ரொம்ப வருஷமாக என் கூட இருக்குது ப்ராஃபட், பட் இதிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கல. நானும் எவ்வளவோ ப்ரேயர் பண்ணிட்டேன், எவ்வளவோ காரியங்கள் என்னென்னவோ பண்ணி பார்த்துட்டேன், எவ்வளவோ மெடிசன் சாப்பிட்டுட்டேன், எவ்வளவோ டாக்டர்ஸை சஜஸ்ட் பண்ணிட்டேன், பட் இதில் ஒரு ரிசல்ட்டுமே இல்லை அப்படின்னு நீங்கள் ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, டுடே, இந்த நிமிஷம், இந்த நேரம், அந்த வியாதியிலிருந்து, அந்த பலவீனத்திலிருந்து உங்களுக்கு விடுதலை உண்டாகுது, உங்களுக்கு விடுதலை உண்டாகுது. என்னை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பான்னு சொன்ன தேவன் இன்னைக்கு உங்கள் மத்தியில் வந்திருக்காரு, உங்கள் பக்கத்தில் வந்திருக்காரு, உங்களை தொட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த ஆணி பாய்ந்த கரத்தின் வல்லமை உங்களை அப்படியே மூடுது இயேசுவின் நாமத்தினால, உங்களை அப்படியே தொட்டு சுகமாக்குது இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீ தேடியும் காண மாட்ட, நீ தேடியும் காண மாட்ட. இத்தனை வருஷம் உன் கூட இருந்துச்சுல்ல, என்ன சொல்லுது, ஒன்று முன்னா ஒரே தட்டில் உட்காந்து சாப்பிட்ட மாதிரி அப்படியே ஒரு ஐக்கியமாக இருந்துச்சுல, நகையும் சதையுமா அந்த வியாதி உன்னை பிடிச்சிருந்துச்சுல, இன்னைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலையை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தில். இன்னைக்கு அதிலிருந்து ஒரு விடுதலை உங்கள் மேலே பேசுகிறேன். எல்லா ஃபைனான்ஷியல் இஷ்யூவை நான் கேன்சல் பண்ணுறேன் சிஸ்டர், எல்லா ஃபைனான்ஷியல் இஷ்யூவை நான் கேன்சல் பண்ணுறேன், எல்லா டெப்த்தை நான் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை பேசுகிறேன், சந்தோஷத்தை பேசுகிறேன், ஆரோக்கியத்தை பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி, நன்றி டேடிகார், நன்றி டேடிகார். ஓ ரீமா ஷட ரனா தீதா ராத்தி ரஷி தா ரூதனா. க்ளோரி, 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 க்ளோரி. ஒரு மகிமை இறங்குதுங்க, ஒரு மகிமை இறங்குது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அன்றைக்கி சாலமோன் கட்டின தேவாலயத்தில் ஒரு மகிமை இறங்குச்சு. ஆசாரியர்களே உள்ள நுழைய முடியாத அளவிற்கு அந்த மகிமை காரியமாக இருந்துச்சு, அந்த மகிமை கிரியை செஞ்சிச்சு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இயேசுவின் நாமத்தினால உங்கள் மேலே ஒரு மகிமை இறங்கிச்சுக்கு, உங்கள் மேலே ஒரு வல்லமை இறங்கிச்சுக்கு. இந்த மகிமை உங்களை அடுத்த லெவலுக்கு, நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகிற மகிமையாக இருக்கும். நெக்ஸ்ட் லெவலுக்கு உங்களை தூக்கி இழுத்து கொண்டு போகிற மகிமையாக இருக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். when glory comes, ஆண்டவருடைய மகிமை வரும்போது அந்த இடத்துல ஒரு குறைவில்லையா. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு மகிமை உங்கள் மேலே வந்துட்டுருக்கு. இந்த மகிமை உங்களை எல்லா விதத்திலும் செழிப்பாக்கும், எல்லா விதத்திலும் நிறைவுள்ளவர்களாக மாற்றும், எல்லா விதத்திலும். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்ஸை நீங்கள் பார்ப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். லாஸ்ட் இயர் நினைக்கிறேன் க்ளோரின்னு நம்ம ஒரு செஷன், ஒரு 4-5 வீடியோ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் அதை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். மகிமைனாலே நிறைவு, மகிமை இருக்கிற இடத்துல குறைவே இருக்காது. இன்றைக்கி உங்கள் மேலே ஒரு மகிமை இறங்கிட்டுருக்கு. இந்த மகிமை உங்கள் ஃபைனான்ஸை, உங்கள் ஹெல்த்தை, உங்கள் ஃபேமிலி லைஃப்பை, உங்கள் மினிஸ்ட்ரியை, உங்கள் பிஸ்னஸை ஓவர்ஃப்ளோ பண்ணுங்க. ஓவர்ஃப்ளோ, ஓவர்ஃப்ளோ, ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்ஸ்குள்ளே, ஓவர்ஃப்ளோ பிளெஸ்ஸிங்ஸ்குள்ளே இந்த மகிமை உங்களை இழுத்து கொண்டு போகும். எப்படி போகும்? இழுத்து கொண்டு போகும் இயேசுவின் நாமத்தினால. ஐ ஸ்பீக். தேங்க்யூ ஜீசஸ். ஒரு சூறாவளி காற்றுக்கிட்டேயோ, ஒரு சுனாமி கிட்டேயோ நம்ம போய் நிற்கும் போது என்ன பண்ணுவோம்? ஒன்றும் பண்ண மாட்டோம், அதுவே எல்லாத்தையும் பண்ணிடும். நம்மளை இழுத்து கொண்டு எங்கே தூக்கி போய் போடுமோ அப்படி போடுறோம். இன்றைக்கி ஒரு மகிமை உங்கள் மேலே அப்படி தான் இறங்குது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இருக்கிற இடத்துல அப்பா அந்த மகிமையினால் என்னை நிரப்புங்கப்பா. நீங்கள் நிரப்பும் போது எஸ் சுலோச்சன சிஸ்டர் அப்படியே வாங்கிக்கிங்க ஒரு மகிமை. ஓ அப்படியே வாங்கிக்கிங்க இந்த மகிமை. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த மகிமை உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க போகுது, உங்களை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்க்க போகுது. பிலிப்புன்னு ஒரு மனுஷன் இருந்தார். அந்த மனுஷன் ஒரு மந்திரிக்கிட்ட ஏசாயா புத்தகத்தை எல்லாம் விவரித்து சொல்லிகிட்ருக்காங்க. விவரித்து சொல்லிகிட்ருக்கும் போது ஞானஸ்தானம் எடுக்கிறாங்க. ஞானஸ்தானம் எடுத்த உடனே பிலிப்பு எடுத்துக்கொள்ளப்படுறார். பிலிப்பு காணாமல் போகிறார். ஒரு மகிமை பிலிப்பை இன்னொரு பட்டணத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், இன்னைக்கு இறங்கிச்சிக்கிற இந்த மகிமை உங்களை சரியான இடத்துல, சரியான நேரத்தில், தேங்க்யூ ஜீசஸ், சரியான இடத்துல, சரியான நேரத்தில்
ஓ ரிக்கா தூட ஆராதனை கொண்டு போய் நிற்க வைக்க போகுது உங்கள் டிலே எல்லாம் கேன்சல் பண்ணுறேன். ரைட் டைம் ஐ ஸ்பீக் ரைட் டைம். நீங்கள் ரைட் டைமில் எல்லாத்தையும் பார்ப்பீங்க, ஒன்றுத்தையும் இதுக்கப்புறம் டிலேயில் பார்க்க மாட்டீங்க. எல்லாமே சரியான நேரத்தில் உங்கள் கையில் வர்றதை நீங்கள் பார்ப்பீங்க. இயேசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒருவேளை நீங்கள் பலவீனத்தோடு இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, எந்த இடத்துல பலவீனம் இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கையை வைங்க. உங்கள் கண்ணில், உங்கள் செவிகளில் எந்த இடத்துல பலவீனமாக இருக்கோ அந்த இடத்துல உங்கள் கையை வைங்க. இயேசுவின் நாமத்தினால ஐ ஃபீல் a healing anointing with tangible, என்ன சொல்கிறது, ரொம்ப திக்காக நான் ஒரு அனாயிண்டிங்கை ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன். ஏசுவின் நாமத்தினால, நஸ்ரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால, whoever watch, எந்த சிக்னஸில், எந்த இடத்துல இருந்து, என்ன சூழ்நிலையிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருந்தாலும் சரி டாடி, ஏசுவின் நாமத்தினால ஐ ஸ்பீக் ஹீலிங். ஏசுவின் நாமத்தினால ஒரு சுகத்தை பேசுகிறேன். ஏசுவின் நாமத்தினால பரிபூர்ண சுகத்தை பேசுகிறேன். இதுவரைக்கும் அவங்களை கட்டி வைத்திருந்த எல்லா சங்கிலிகளும் அவிழ்க்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ லார்ட். எவ்ரி டிசீஸ், எந்த டிசீஸாக இருக்கட்டும், டாக்டர்ஸுங்க என்ன வேணால் சொல்லியிருக்கட்டும், எல்லாவற்றையும் நஸ்ரேனாகிய இயேசுவின் நாமத்தை நான் கேன்சல் பண்ணுறேன். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ராபா ஷீட்டா ரணதுடா ராபா பா மா 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 மா. நிறைய பேருடைய கர்ப்பத்தில் சில காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிட்ருக்காரு. உங்கள் கர்ப்பத்தில் சில காரியங்கள் நடக்குது, உங்கள் கிட்னியில் சில காரியங்கள் நடக்குது. ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த மாலைக்கண் நோயெல்லாம் இயேசுவின் நாமத்தினால் விலகுவதாக. இந்த பிரீத்திங் இஷ்யூ எல்லாம் கேன்சல் பண்ணுறேன் ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இந்த பிரீத்திங் இஷ்யூ எல்லாம் கேன்சல் பண்ணுறேன். ஓ தேங்க்யூ ஜீசஸ். எவ்ரி பிரீத்திங் இஷ்யூ கெட் அவுட் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். சில வியாதிகளை சொல்ல முடியல, சில வியாதிகளை வெளியே சொல்ல முடியாத வியாதிகள்லாம் இப்போ வெளியே சொல்ல முடியாத வியாதிகளெல்லாம் வெளியேறுது இயேசுவின் நாமத்தினால. சிலதை பார்க்க முடியுது, சிலதை பார்க்க முடியல. ஆண்டவர் சொல்கிறார், நீ பார்த்தாலும் சரி பார்க்கலனாலும் சரி, ரிப்போர்ட் என்னவா வந்தாலும் சரி, இன்னைக்கு அது உன் இடத்தை விட்டு, உன் சரீரத்தை விட்டு, உன் எல்லையை விட்டு விலகுது. Right now in the name of Jesus. Thank you Holy Spirit. Yes, amen. போட்டு ரிசீவ் பண்ணுங்க. Wow, glory. இப்போவும் இந்த ஹீலிங்கை என்னால் ஃபீல் பண்ண முடியல பிரதர் அப்படின்னு சில பேர் யோசிச்சுட்ருக்கீங்க. டாடிகார் உங்களை பார்த்து சொல்கிறாரு, ஜஸ்ட் forgive everyone. எல்லாரையும் மன்னிங்க. நீங்கள் மன்னிக்க ஆண்டவர் உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்தை அப்படியே ஊத்துறாருங்க, அப்படியே கட்டவிழ்க்கிறார். யார் உங்களுக்கு என்ன மாதிரியான காயங்கள் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன மாதிரியான துரோகம் பண்ணியிருந்தாலும் சரி, அப்பா நான் அவங்கள மன்னிக்கிறேன். சொல்லுங்கள், அப்பா நான் அவங்கள மன்னிக்கிறேன். என் மனசார அவங்கள மன்னிக்கிறேன். என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான் அவங்கள மன்னிக்கிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹீலிங்கை ஈஸியாக நம்ம மேலே என்ன சொல்கிறது, அனுபவிக்க ரொம்ப ஷார்ட்கட் என்ன தெரியுங்களா? எல்லாரையும் மன்னிக்கிறது. நீங்கள் மன்னிக்க என்ன ஆகும்னா, ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே அப்படியே ஃப்ளோ ஆகிட்டே இருக்கும். ஒரு டேமில் தண்ணி வெளியே வரத்துக்கு தடையாக என்ன இருக்குது, அந்த கேட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த கேட்டு இருக்கிற வரைக்கும் அந்த டேமை விட்டு அந்த தண்ணி வெளியே வர முடியாது. அதை போல் உங்களுக்குள்ள இந்த சுகத்தின் வல்லமையை, இந்த சுகத்தின் அபிஷேகத்தை அனுபவிக்க தடையாக இருக்கிற ஒரே காரியம் என்ன தெரியுங்களா? நிறைய விஷயங்கள் இருக்கலாம், பட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் மன்னிக்காமல் இருக்கிறது. ஜஸ்ட் இன்றைக்கி அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், அப்பா நான் மன்னிக்கிறேன் டாடி. எனக்கு விரோதமாக எழும்பி நின்ன எல்லாரையும் மன்னிக்கிறேன். எனக்கு விரோதமாக புறம் பேசின எல்லாரையும் மன்னிக்கிறேன். எனக்கு குழி தோண்டுன, என் பிஸ்னஸை அழிக்க நினச்சேன், என் ஃபைனான்ஸை முடிக்க நினச்சேன், என் ஊழியத்தை அழிக்க நினச்சேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன். என் குடும்ப உறவுகளை பிரிக்க நினச்சேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன். ஜஸ்ட் சே, அப்படியே சொல்லுங்க, அவங்கள மன்னிக்கிறேன், இவங்கள மன்னிக்கிறேன், எல்லாரையும் மன்னிக்கிறேன்.
பிரதர், உங்களுக்கு என்ன தெரியும் அவங்க என்ன மாதிரி காரியம் எனக்கு செஞ்சாங்கன்னு? அதை அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். அவங்க என்ன மாதிரியான காரியமானால் செஞ்சுட்டு போட்டங்க. தெனை விதைச்சவன் தனை அறுப்பான், வினைய விதைச்சவன் வினைய அறுப்பான். நம்ம அதை தூக்கி தோல் மேலே போட்டு எதுக்குங்க அலைஞ்சிட்ருக்கணும்? ஜஸ்ட் ஃபார்கிவ், அப்படி தட்டி விடுங்க. ஏசப்போ ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறாராம். போகும்போது அவர் உள்ளே அனுமதிக்கலை. சீஷருங்களும் உள்ளே போகல. உடனே எல்லாம் வெளியே வந்துட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, காலில் இருக்கிற தூசியெல்லாம் தட்டிட்டு வந்துடு. அந்த ஊருடைய மண் தூசி கூட உன் கூட வரக்கூடாதுரா அப்படின்றாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து அதுதான் சொல்கிறேன். அவன் கிடக்கிறாங்க. நம்ம ஆசீர்வாதத்துக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டு நம்ம நிலச்சி நிற்கும் போது எல்லாம் பார்த்து பொறாமப்பட போகிறான். அவன் இப்படியாவது போட்டங்க. ஜஸ்ட் சே அப்பா கிட்ட, அப்பா நான் மன்னிக்கிறேன்ப்பா, நான் மன்னிக்கிறேன். நான் மன்னிச்சாதான் இது என் வாழ்க்கையில் நடக்கணும். நான் மன்னிக்கிறேன். அப்பா கிட்ட சொல்லுங்கள். சில பேர் அழுது அப்பா கிட்ட ஒப்பு கொடுத்துட்ருக்கீங்க. சில பேர் கண்ணீரோடு இந்த வார்த்தையை சொல்லிட்டுருக்கீங்க. எஸ் டாடி, ஐ ஃபார்கிவ். என் பிஸ்னஸை ஒழிச்சிட்டாங்கப்பா, நான் நம்பி உள்ளே விட்டேன். என் பிஸ்னஸை ஒழிச்சிட்டாங்க, நான் நம்பி உள்ளே விட்டேன். எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணேன். என் குடும்பத்தை உடைச்சிட்டாங்க, என் உறவுகளை பிரிச்சுட்டாங்க. இன்றைக்கி நான் தனியாக நின்றுட்டுருக்கேன். இன்றைக்கி யாரும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கேன். சிலர் எல்லாரும் இருந்தும் யாரும் இல்லாததை போல் வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கள், டாடி ஐ ஃபர்கிவ் எவ்ரிஒன். நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் டாடி, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் டாடி, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் டாடி, நான் எல்லாரையும் மன்னிக்கிறேன் டாடி. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Tarabashana taradiyan turudana. Oh rababa baba mama mama. Hallelujah. Hallelujah. ஒரு என்கவுண்டர் உங்களுக்குள்ளே நடந்துட்டுருக்கு. விட்டுறாதீங்க. such an important time, such an important time. just அப்பாவை பார்த்து பேசிக்கிட்டே இருங்க. நீங்கள் பேச உங்கள் வாயை விரிவாய் தரங்க, அது அவர் நன்மையினால் நிரப்புவார். உங்கள் வாயை விரிவாய் தரங்க, அது அவர் நன்மையினால் நிரப்புவார். ஓ தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹல்லேலூயா ஷரரரரா ஓ ரலபலா. அந்நிய பாஷை பேசுகிறவங்க அந்நிய பாஷைகளை பேசுங்க. ஆராதிக்கணும்னு யோசிக்கிறவங்க ஆராதிங்க. துதிக்கணும்னு யோசிக்கிறவங்க துதிங்க. அழணும்னு யோசிக்கிறவங்க அழுவுங்க. முட்டி போட்டு அப்பா அப்படின்னு கூப்பிடுன்னு நினைக்கிறவங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி நீங்கள் அவர் அப்படியே ப்ரைஸ் பண்ணுங்க. வாவ் வாவ் வாவ். நிறைய பேருடைய இருதயத்தின் காயங்களை கர்த்தர் அப்படியே மாற்றுகிறார். நிறைய பேருடைய இருதயத்தின் காயங்கள் அப்படியே மறையுதுங்க. இயேசுவின் நாமத்தினால எல்லா இருதயத்தின் காயங்களை கர்த்தர் வேரோடு பிடுங்கி போடுகிறார். பல நாட்கள் பல வருடங்களா இந்த காயத்தோடு அப்படியே போயிட்டுருக்கீங்க. நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க, என் வாழ்க்கையை ஒரு நடப்பயணமா, உயிர் இருக்குது ஆனால் பிணம் போல் வாழ்ந்துட்டுருக்கேன். ஒரு ஜீவன் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இன்றைக்கி ஒரு ஜீவன் உன் மேலே இறங்குது. இன்றைக்கி உன் மேலே ஒரு ஜீவன் இறங்குது. ஓ இன்றைக்கி உன் மேலே ஜீவன் இறங்குது. வாவ் தேங்க்யூ 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 ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஐ ஸ்பீக் லைஃப். ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஒரு ஜீவன் உண்டாவதாக, ஒரு ஜீவன் உண்டாவதாக, ஒரு சுகம் உண்டாவதாக, ஒரு பலன் உண்டாவதாக, ஒரு ஆரோக்கியம் உண்டாவதாக. Thank you Holy Spirit, thank you Holy Spirit. கழுகை போல மறுபடியும் ஆண்டவர் உங்கள் பலனை ரினியூ பண்ணுறாரு. renew. wow, such a sweet presence. நிறைய பேர் அப்பா ஹக் பண்ணிட்டுருக்காரு. my dear beloved daughter, I love you அப்படின்னு அப்பா உங்களை பார்த்து தான் சொல்கிறாரு. வா such a sweet presence. Wala shita maruneha o rita lane hiata rana seduradana.
Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Just believe. Just believe. நீங்கள் believe பண்ண நீங்கள் அவரை நினச்சி துதிக்க இன்னைக்கு அப்படியே காரியம் மாறுதுங்க. காரியம் மாறுது. ஓ ஹalleluya. ஒரு வாட்டி கூட சொல்லாமா? சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் தரபா ஷான தூரலபா ஓ ரிகமா சாந்த ரதரியாந்துருதனா. கண்கள் செவிவாய் தமணி என்றும் பாய்கின்றதே, வல்லமையா சுகமானே, வார்த்தையா சுகமானே, வல்லமையா சுகமானே, வார்த்தையா சுகமானே. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. அப்பா, மீதியான வேலைகள் எல்லாம் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இன்றைக்கி ஒரு பெரிய சுகத்தை, ஒரு பெரிய விடுதலையை ஆண்டவரே நான் அனுபவிச்சிருக்கிறேன்னு நம்புகிறேன் டாடி. என் சரீரத்தில் அதை நான் பார்த்துட்டேன் டாடி. ஓ, என் வாழ்க்கையில் நான் அதை பார்த்துட்டேன் டாடி. ஓ, அன்னைக்கு உம்முடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட அந்த பெண் உடனே ஆண்டவரே அவள் சுகமானதை தன்னுடைய சரீரத்தில் உணர்ந்தது போல இன்னைக்கு நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். ஒரு வஸ்திரம் என் மேலே விழுந்துச்சு, உம்முடைய வஸ்திரத்தின் தொங்கல் என் மேலே விழுந்துருச்சு. ஆண்டவரே, இது வரைக்கும் என்னை கட்டி வைத்திருந்த எல்லா காரியங்களிலிருந்தும் நான் பரிபூர்ணமான சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, விடுதலையை பெற்றுக்கொண்ட நம்புறேன். ஓ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் நல்லவர். தேங்க்யூ, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விசை கூட உங்கள் எல்லாரையும் ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. இன்றைக்கி உங்கள்கிட்ட ரொம்ப இம்பார்ட்டண்ட் டாப்பிக்கை கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணிவிட்டு இன்னும் நம்ம டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒருவேளை நீங்கள் லேட்டாக ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த லைவ் முடிச்சுட்டு திரும்பவும் இதை ஃபஸ்ட்லேருந்து பாருங்கள். ஓகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். குட் கனெக்ஷன் மேக் ஹீலிங். நல்ல உறவுகள் நம்மளை சுகத்திற்குள்ளே நடத்தும், பலத்திற்குள்ளே நடத்தும், ஆரோக்கியத்திற்குள்ளே நடத்தும். என்னங்க, நல்ல உறவுகள் நம்ம வேதத்தில் மட்டும் இல்லை, நிறைய ஜென்ரலான லைஃப்லையும் உறவுகள் நிறைய வகையாக இருக்குது. சில உறவுகள் சில தேவைக்கு உள்ளே வருவாங்க, தேவை முடிஞ்ச உடனே அடி கட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க. சில உறவுகள் ரொம்ப வருஷமாக நம்ம கூட வருவாங்க, ஒரு காலகட்டத்தில் அவங்களும் நம்மளை விட்டு போயிடுவாங்க. சில உறவுகள் சின்ன வயசுலேருந்தே கடைசி வரைக்கும் வருவாங்க. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் அனலைஸ் பண்ணுங்கள். எந்த மாதிரியான ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க, உங்கள் உறவுகள் எப்படிப்பட்ட உறவுகளாக இருக்குது, உங்களை தூக்கி விடக்கூடிய உறவுகளாக இருக்கா, இல்லை நீங்கள் நல்லா இருந்தால் அவங்களுக்கு கீழெல்லாம் பேர்ன் ஆகி உங்களை இழுத்து விடக்கூடிய நபர்களோடு வாழ்ந்துட்டுருக்கீங்களான்னு. உங்கள் உறவுகளை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்ல உறவுகளாக செலக்ட் பண்ணி மூவ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய காரியத்தை அனுபவிப்பீங்க. ஃபைனான்ஸாக இருக்கட்டும், ஹீலிங்காக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரியலாக இருக்கட்டும், எல்லா விஷயத்துலையுமே உங்கள் உறவுகளை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது தான் அது ஒரு பெரிய அழகான வாழ்க்கையை உங்களுக்கு கொடுக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த திருமண காரியத்தில், எஸ்பெஷலி திருமண காரியத்தில் சொல்லுவாங்க, நல்ல பொண்ணு மாப்பிள்ளையை செலக்ட் பண்ணால் நம்ம லைஃப் சொர்க்கம் போல், பூமியிலே சொர்க்கம் போல் இருக்கும், இல்லைன்னா இந்த பூமியில் நம்முடைய லைஃப் ஒரு மாதிரி போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? ஆண்டவர் படைச்சது ஆணும் பெண்ணுமா படைச்சார், திருமணம் ஆச்சு, அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகலாம்ல. ஏன் அந்த மாதிரி பழமொழிகளெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க? ஏன்னா ரிலேஷன்ஷிப் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நமக்கு மேலே எழும்புறதும் கீழே விழுந்து போகிறதும்
விழுந்து போகிறதற்கும் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது என்னென்னா ரிலேஷன்ஷிப்பை நம்ம சூஸ் பண்ணுனா அதுக்காக எல்லாரும் நம்ம நல்லவங்களே போய் எப்படி சூஸ் பண்ணுறது? இந்த உலகத்தில் எல்லாருமே எல்லாமே இருக்காங்க. ஆனால் நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க லைஃப் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் அவங்க கூட ட்ராவல் பண்ணும்போது அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகணும். ஒரு தீய பழக்கத்தில் இருக்கிற ஒரு நபரோடு நீங்கள் பழகிட்டுருக்கீங்க, நீங்கள் அந்த பழக்கத்துக்கு விரோதமாக இருக்கீங்க. ஆனால் நாட்கள் போக போக என்னாவது, நீங்கள் அதுக்குள்ளே போயிடக்கூடாது, உங்களை அவங்க பக்கம் கொண்டு வரணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா நான் அந்த பக்கம் போயிடுறோம். அப்படி இருக்கக்கூடாது. நம்ம பக்கம் அவங்கள கொண்டு வர்றவங்களா இருக்கணும். உங்கள் அன்புனால், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உங்கள் அன்புனால் அவங்கள அப்படியே உள்ளே கொண்டு வர்றவங்களா இருக்கணும். நீங்கள் அந்த உண்மையான ஸ்நேகம் எல்லா பாவத்தையும் மூடும், அவங்கள பாவ பழக்கத்துலேருந்து, அவங்கள தீமையான பழக்கத்துலேருந்து வெளியே கொண்டு வரும். என்ன நான் சொல்கிறது கரெக்ட் தானே? அப்போது அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக வைங்க. அந்த ரிலேஷன்ஷிப்பை கரெக்டாக வைக்கும் போது, முன்னாடி வீடியோவில் நம்ம சொன்னோம், நம்ம லைஃப் ரொம்ப செலப்ரேஷனாக இருக்கும். எப்படி இருக்கும்? ரொம்ப செலப்ரேஷனாக இருக்கும். இன்றைக்கி நம்ம இன்னொரு டாபிக் எடுத்திருக்கோம், குட் கனெக்ஷன் மேக் ஹீலிங். பைபிள்லேருந்து ஒரு சிலரை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். மார்க் 2ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை குறித்து சொல்லப்படுது. அது என்னென்னா, ஒரு 4 நண்பர்கள், ஒரு நண்பன் வியாதி பலவீனத்தோடு இருக்கான். வியாதி பலவீனத்தோடு இருக்கும்போது அவர் சொல்கிற, அவங்க ஒரு இடத்துக்கு வராங்க, கப்பர்நகும் அப்படின்ற இடத்துக்கு வராங்க. கப்பர்நகும்க்கு ஏன் வராங்கன்னா, அங்கே இயேசு வந்திருக்காரு. இயேசு வந்ததுனால அவர்கிட்ட அந்த ஹீலிங்காக வராங்க. ஹீலிங்காக வரும்போது அந்த கூடாரம் ஆட்களால் நிரப்பப்பட்டிருக்கு, வெளியவும் ஆட்கள். அதனால் அவங்களால உள்ளே நுழைய முடியாததுனால என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி இவ்வளோ நாள் இந்த பலவீனத்தோடு இருந்துட்டான், அதனால் போதுண்டா, சரி நாளைக்கு பார்ப்போம், இல்லை வேறு எப்போனா ஏசப்பா வந்தால் பார்ப்போம் அப்படின்னு விட்டு போகிற உறவாக இல்லாமல், அந்த உறவுகள், அந்த ஃப்ரெண்ட்ஷிப், அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்துச்சுன்னா, இன்றைக்கி என்னன்னா ஆகட்டும், நீ சுகமாய் தான் போகிற, இன்றைக்கி என்னன்னா ஆகட்டும், உனக்கு இந்த படுக்கையிலிருந்து விடுதலை கொடுத்தே தருவோம் அப்படின்ட்டு மேலே ஏறுறாங்க. வீட்டு மேலே ஏறின உடனே என்ன ஆகுதுன்னா, அந்த வீடு ஃபுல்லாகவே இருக்குது, வீடு ஃபுல்லாகவே ஆட்கள் இருக்காங்க. இங்கிலீஷ் பைபிளில் ரொம்ப அழகாக போட்டிருக்கு, தமிழ் பைபிளோட இங்கிலீஷ் பைபிளில் அழகாக போடப்பட்டிருக்கு. Because of the crowd, however, they could not get the man to him. So, they made a hole. என்ன பண்ணுறாங்களாம்? ஒரு பெரிய ஹோல் பண்ணுறாங்களாம். In the roof, right above the place where Jesus was. எனக்கு இது இங்கிலீஷ் பைபிளில் படித்த ஒன்று தான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. தமிழ் பைபிளில் என்ன போட்டிருக்குன்னா, அவங்க கூரையை பிரித்தாங்க, கூரையிலேருந்து இறக்குனாங்க, அப்படி தான் போடப்பட்டிருக்கு. இங்கிலீஷில் பைபிளில் போட்டிருக்கு, ஏசப்பா எங்கே இருக்கிறாருன்னு அறிஞ்சு அந்த இடத்துல ஒரு ஹோல் போட்டு அங்கே இறக்குனாங்களாங்க. வாட் அ பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை, வாட் அ கிரேட் ரிலேஷன்ஷிப் இல்லை. அவனுக்கு சுகம் வேணும், அவனை நான் சுகப்படுத்தியே தீருவனு. அந்த வீட்டுக்காரங்க என்ன சண்டை போட்டாலும் சரி, அந்த வீட்டுக்காரங்க சுற்றி இருக்கிறவங்க அவங்கள என்ன ஏசி இருந்தாலும் சரி, இல்லை இன்னைக்கு என் நண்பன் சுகமாகணும், இன்னைக்கு என் ஃப்ரெண்டு இத்தனை வருஷமாக இந்த படுக்கையில் இருந்தால அந்த படுக்கையிலேருந்து அவன் எழுந்தே ஆகணும்னு நினச்சி அவனை கரெக்டாக ரைட் பிளேஸ் ஒரு ஹோல்ஸை போட்டு இறக்கின உடனே ஏசப்பா பார்த்துட்டு, அவங்க விசுவாசத்தை பார்த்துட்டு, எப்பா என்னடா நீங்கள் இப்படி பண்ணிட்டீங்கன்னு அந்த பலவீனப்பட்டவனை, அந்த வியாதிப்பட்டவனை உன் படுக்கை எடுத்துக்கொண்டு போன்னு சொல்லி அனுப்புகிறாரு. அவன் வியாதி பலவீனம் நீங்குது. இங்கே இந்த சம்பவத்தில் எனக்கு ரொம்ப என் இருதயத்தை தொட்டது என்னன்னா, அந்த 4 நண்பர்கள், அந்த 4 நண்பர்கள் எல்லாருமே சொல்லியிருக்கலாம், அந்த க்ரௌடு பயங்கரமாக இருந்துச்சுல்ல, அந்த க்ரௌடில் பயங்கரமாக இருந்ததுனால எல்லாருமே சொல்லியிருக்கலாம், வழியெல்லாம் இல்லை, அதுவும் ஒருத்தர் 2 பேர் இப்படி போய் நின்று பார்க்குறதுனா பாருங்கள், இவனெல்லாம் தூக்கிட்டு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க, நான் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டுட்ருக்கேன், ஆண்டவருடைய பிரசன்னத்தை கேட்டுட்ருக்கேன், ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டுட்ருக்கேன், அது எனக்குள்ளே ஏதோ கிரியை செஞ்சிட்ருக்கு, இந்த நேரத்தை தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்னு அவங்கள எல்லாருமே திட்டி இருக்கலாம், ஏசி இருக்கலாம். உனக்கு எதுக்கு, நீ எதுக்கு இப்போ போய் ஏசப்பா பார்த்துட்டு
அப்படின்னு கூட அவங்கள டீமோட்டிவேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் அவங்க காதில் போடவே இல்லை. இன்றைக்கி என் நண்பர் சுகமாகணும், இன்றைக்கி என் ஃப்ரெண்டு சுகமாகணும். ஒருவேளை எந்தவித பலவீனத்தோடு சுகவீனத்தோடு நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்கன்னா விசுவாசத்தோடு இன்றைக்கி அப்பாவை பார்த்து சொல்லுங்கள், டாடி அந்த 4 நண்பர்கள் சரியான இடத்துல ஒரு ஹோல்ஸை போட்டு அந்த நண்பனை இறக்கி சுகம் அடைய வச்சது போல் இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ், என் ஃபேமிலி மெம்பர்ஸ், எனக்குள்ள அந்த சுகத்தின் வல்லமை இறங்கட்டும் டாடி. இதுவரைக்கும் என்னை கட்டி வைத்திருக்கிற ஆண்டவரே இந்த பலவீனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் என்னை விடுவீங்க டாடின்னு நீங்கள் சொல்லும் போதே ஒரு விடுதலை உண்டாகுதுங்க, ஒரு விடுதலை உண்டாகுது, ஒரு சுகம் உண்டாகுது, ஒரு அற்புதம் நடக்குது. குட் கனெக்ஷன் மேக் ஹீலிங். அந்த நல்ல நண்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அந்த நண்பனுடைய வாழ்க்கையில் எப்படி சுகத்தை கொண்டு வந்தாங்களோ, இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு நண்பரை அறிமுகப்படுத்துகிறேன். நான் இன்றைக்கி ஒரு குட் ஃப்ரெண்டை உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். அவர் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் பைபிளில் சொல்கிறாரு, ஸ்நேகிதனே, என் ஸ்நேகிதனேன்னு தன்னுடைய சீஷர்களை பார்த்து கூப்பிட்றாரு. இன்றைக்கி உங்களை பார்த்து அதான் சொல்கிறாரு, ஹாய் டியர் மை ஃப்ரெண்ட், ஐ லவ் யூ. இந்த வியாதி உனக்கு இல்லை, இந்த பலவீனம் உனக்கு இல்லை. அன்னைக்கு செஞ்சது மட்டும் இல்லை, இன்றைக்கும் நான் செய்ய முடியும், இன்றைக்கும் என்னால் செய்ய முடியும். நிறைய பேர் யோசிச்சுட்ருக்கீங்க, அந்த காலத்தில் நடந்துச்சு, அப்போ நடந்துச்சு, இப்போல்லாம் அதுக்கு வாய்ப்பு இருக்கா? இப்போல்லாம் எவ்வளோ டிசீஸ், பேர் சிலது வாயில் கூட வரலை, அந்த அளவுக்கு நோய்கள் பெருகிட்டு இருக்கு பிரதர். இதெல்லாம் ஆண்டவரால் சுகப்படுத்த முடியுமா? நானும் எத்தனையோ வருஷம் இதுக்குள்ளே வாழ்ந்துட்டேன் அப்படின்னு இந்த வார்த்தையை நீங்கள் கேட்டுட்ருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, டுடே ரைட் நவ் உங்களுக்குள்ளேருந்து ஒரு அப்படியே சில காரியங்கள் வெளியேறதை என் ஆவில நான் உணர்றேன். ஏசுவின் நாமத்தினால தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய ஸ்கின் இஷ்யூ எல்லாம் கேன்சல் பண்ணுறேன். எவ்ரி ஸ்கின் இஷ்யூ கேன்சல் பண்ணுறேன் ரைட் நவ் இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். ராபா ஷீட்டா ரணந்தியாந்துர எல்லா சொரியாசிஸ் கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால. எல்லா நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் கேன்சல் ஆவதாக இயேசுவின் நாமத்தினால. சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸை நான் பேசுகிறேன், சூப்பர் நேச்சுரல் வெயிட் லாஸை பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். பெல்லி ஃபேட் எல்லாம் குறைவதாக இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ரைட் நோ தாராமா ஷீட்டா ரந்தரா துனா தியா தரதராதேனா. தேங்க்யூ லா. அது மட்டும் இல்லைங்க, அடுத்து இன்னும் எக்ஸ்ட்ரீம். இவங்க கூரையை பிச்சு கரெக்டாக ஏசப்பா கிட்ட இறக்கணுன்னே சுகத்தை பெற்றாங்க. இன்னொருத்தங்க மத்திய 8ஆம் அதிகாரத்தில் 100க்கு அதிபதி அப்படின்னு ஒருத்தர், அவருடைய வேலைக்காரன் வியாதி பலவீனத்தோடு இருக்கார். வியாதி பலவீனத்தோடு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, ஏசப்பா இந்த மாதிரியெல்லாம் அற்புதம் செய்கிறாரு அப்படின்னு கேள்விப்பட்டு அந்த 100க்கு அதிபதி ஏசப்பா கிட்ட கேட்குறாரு, ஏசப்பா இந்த மாதிரி என்னுடைய வேலைக்காரன் பலவீனமாக இருக்கான், சுகவீனமாக இருக்கான், அவனுக்கு சுகம் வேணும் அப்படின்னு ஒன்று ஏசப்பா சொல்கிறாரு, நான் அவனை சுகமாக்குறேன்னு சொன்ன உடனே 100க்கு அதிபதி சொல்கிறாரு, இல்லை நீங்கள் சுகமாக்க என் வீடு பாத்திரம் இல்லை, அந்த அளவுக்கு தகுதி இல்லை. எனக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க, நான் இதை செய்யறதுக்கு ஆட்கள் இருக்காங்க, இதை எடுத்துருனா இதை முடிச்சிருனா எல்லாமே பண்ணுறதுக்கு அவ்வளோ எம்ப்ளாயிஸ் எனக்கு கூட இருக்காங்க, எனக்கு கீழே இருக்காங்க. ஆனால் நீங்கள் என் வீட்டுக்குள்ளே வர்றதுக்கு ஐம் நாட் worthy. இன்றைக்கி நிறைய பேர் அதான் யோசிச்சுட்ருக்கீங்க, ஐம் நாட் worthy. அப்பா கிட்ட கேட்குறதுக்கு ஐம் நாட் worthy. அப்பாவை எனக்குள்ளே அழைக்கிறதுக்கு ஐம் நாட் worthy. நோ, அந்த சிலுவையின் ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தி இருக்கு. அந்த சிலுவையின் ரத்தம் உங்களுக்காக சிந்தப்பட்ட, எனக்காக சிந்தப்பட்ட அந்த சிலுவையின் ரத்தம் உங்களை தகுதிப்படுத்தியிருக்கு. இருக்கிற இடத்துல அப்பா அந்த ரத்தத்தின் வல்லமை என் மேலே ஊற்றுங்கப்பா, அந்த ரத்தத்தின் வல்லமை என் மேலே ஊற்றுங்கப்பா, இதுவரைக்கும் என்னை கட்டி வைத்திருந்த எல்லா வியாதிகளிலிருந்தும் என்னை விடுவீங்கப்பான்னு நீங்கள் கேட்கும் போதே இதை பெற்றுக்கொள்வீங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் அசிடிட்டி, எல்லாம் சுகரு, எல்லாம் தைராய்டு, எல்லாம் டயபெட்டிஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாம் வீசிங், சம் கிளைமேட் வந்தாலே சிலர்னால நிம்மதியாக தூங்க முடியலை.
அதெல்லாம் கேன்சல் ஆகுது இயேசுவின் நாமத்தினால. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அப்போ அந்த நூற்றுக்கு அதிபதி கேட்ட உடனே ஏசப்பா சொல்கிறாரு, தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். ஏசப்பா கிட்ட அந்த நூற்றுக்கு அதிபதி சொல்கிறாரு, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொன்னால் போதும், என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் அப்படின்னு சொன்ன உடனே ஏசப்பா பின்னாடி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு, டேய், இஸ்ரவேலுக்குள்ளேயே நான் இந்த மாதிரி ஒரு விசுவாசத்தை பார்க்கலையாடா. புறஜாதிரா அவன் இவ்வளோ நம்புகிறான், ஆனால் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்களே. உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்காரு, உன் கூட இருக்கிறவங்களுக்கு அற்புதம் நடந்திருக்கு, நீங்கள் ஜெபம் பண்ணி நிறைய பேருக்கு அற்புதம் நடந்திருக்கு, ஆனாலும் இன்னும் நீங்கள் நம்ப மாட்டேன்றீங்க. அவங்களுக்கு நடக்கும், எனக்கு நடக்குமா? அவங்களுக்கு செய்வார், எனக்கு செய்வாரா? ஏன்னா ஐம் நாட் worthy. நான் எவ்வளோ பெரிய பாவி தெரியுங்களா? நான் எவ்வளோ பாவம் பண்ணியிருக்கேன் தெரியுங்களா? எங்க உங்கள் பாவத்தெல்லாம் தூக்கி அவர் ஆழ்கடலால் போட்டாருங்க. அவர் ஆழ்கடலை போட்டார். நீங்கள் போயிட்டு அவர்கிட்ட, அப்பா நான் இந்த பாவத்தை செஞ்சேன்னு சொன்னீங்கன்னா, எனக்கு தெரியாதுப்பா, எனக்கு தெரிஞ்சது நீ என் பையன், எனக்கு தெரிஞ்சது நீ என் பொண்ணு, உனக்கு இப்போ என்ன வேணும்னு கேட்குறாரு. உனக்கு என்ன வேணுமோ அவருடைய நாமத்தில் நீ கேட்கும் போது அதை பெற்றுக்கொள்வ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எஸ் கிங்ஸ்லி பிரதர், உங்கள் பிள்ளைக்கு பரிபூர்ண சுகத்தை பேசுகிறேன். ஃப்ளாரன்ஸ் சிஸ்டர், உங்கள் லெக் இஷ்யூவை கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். மான் கால்களை போல உங்கள் கால்கள் மாறுவதாக. ரோஷனுடைய பிரெயின் டெவலப்மெண்ட்டை பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினால. சாலமோனை காட்டிலும் பெரிய தேவன் நம்மோட கூட இருக்கிறார், உங்கள் பிள்ளையோடு கூட இருக்கார் சிஸ்டர். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சைமன், பிளஸ் யூ. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த வார்த்தையை வாங்கிட்டு வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போன உடனே அந்த வேலைக்காரன் சுகமாயிட்டு உக்காந்துட்ருக்கும் போது கேட்குறாரு, இவன் எப்போ சுகமானா? உடனே அங்கே இருக்கிறவங்க ஒரு டைம் சொல்கிறாங்க. கரெக்டாக அவர் யோசிக்கிறார், ஏசப்பா இந்த டைமை தான் சொன்னார் அப்படின்னு யோசித்த உடனே, ஆமாம், ஆண்டவர் சொன்ன நேரம் இது தான். அவங்க சொன்ன நேரமும் ஆண்டவர் சொன்ன நேரமும் சேம் டிட்டோவாக இருந்துச்சான். அப்போது அப்படியே அப்பாவை மகிமைப்படுத்தினாராம். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேங்க, ரைட் டைம் ரைட் பிளேஸில் நீங்கள் இருக்கீங்க. ரைட் டைம் ரைட் ஹோலி ஸ்பிரிட் ரைட் பிளேஸில் நீங்கள் இந்த வார்த்தையை கேட்டுட்ருக்கீங்க. உங்கள் வாழ்க்கையில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு மகிமையை பார்ப்பீங்க, ஒரு சுகத்தை பார்ப்பீங்க, ஒரு ஆரோக்கியத்தை பார்ப்பீங்க. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். நைட்டில் நல்ல தூக்கம் இல்லை பிரதர். நான் நிம்மதியாக தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்களே. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, எஸ் ஹோலி ஸ்பிரிட். தாராமாஷ், இதுக்கப்புறம் நல்லா தூங்குவீங்க. ஓ தேங்க்யூலோ. சாம்ஷான் பிரதர், உங்கள் ஹார்ட் டிஷ்ஷஸ் எல்லாம் கேன்சல் பண்ணுறேன் இயேசுவின் நாமத்தினால. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை அப்படியே நிரப்புவாராக. உங்கள் இருதயத்தில் அப்படியே ஒரு கிரியை இறங்குது, ஒரு வல்லமை இறங்குது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். ஃபஸ்ட்டு ஹீலிங் வாங்கினது எப்படி? ஆண்டவர்கிட்ட போய் இறங்கி வாங்கிட்டாங்க. ரெண்டாவது வார்த்தையினால் பெற்றுக்கொண்டாங்க. எனக்கு என்னென்னா, ஒரு வேலைக்காரனுக்காக ஒரு முதலாளியே வந்திருக்காரு பார்த்தீங்களா? அதுதாங்க வேற லெவலு. ஒரே ஒரு வேலைக்காரன். அந்த காலத்தில் வேலைக்காரங்களுக்கெல்லாம் அவ்வளோ என்ன சொல்கிறது, கனமும் மரியாதையும் இல்லைல்ல. இவளனா இன்னொருத்தனை அப்படியே மூவ் பண்ணியிருக்கலாம். ஆனால் அந்த நூற்றுக்கு அதிபதி அந்த வேலைக்காரனை எவ்வளோ அன்பு கூறியிருந்தா, எவ்வளோ நேசிச்சிருந்தா, நான் பெரிய ஆள், நான் சொன்னாலே செய்யறதுக்கு ஆள் இருக்குது, ஆனாலும் எனக்கு இவனும் முக்கியம் அப்படின்னு சொல்லி இவனுக்காக நின்னார் பார்த்தீங்களா? அந்த ரிலேஷன்ஷிப் தாங்க சச் எ பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப். நிறைய நேரத்தில் நிறைய நாட்களில் கொஞ்சம் மேலே வந்துட்டாலே இவன் யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்கள நான் பார்த்தது கூட இல்லை, இவங்களோடு நான் பேசினது கூட இல்லை, ஹூ ஆர் யூ அப்படின்னு கேட்டு போகிற இந்த காலகட்டத்தில் அப்போவே பாருங்கள், தன்னுடைய வேலைக்காரனுக்காக அவ்வளோ பெரிய நூற்றுக்கு அதிபதி இறங்கி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணார்.
விண்ணப்பம் பண்ணது மட்டும் இல்லை, அந்த வேலைக்காரனை சுகப்படுத்திக்கிட்டு அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டு போனார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நீங்கள் எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் சரி, பி ஹம்பிள், பி லவபிள் பர்சன். நேசிக்கிறவங்களா இருங்க, கனப்படுத்துகிறவங்களா இருங்க, உதவி செய்கிறவங்களா இருங்க. எப்போவுமே எவ்வளோ பெரிய இடத்துக்கு போனாலும் கடந்து வந்த பாதையை மட்டும் மறந்துடாதீங்க. தாவீது ராஜாவுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவர் சிங்காசனத்தில் உக்காந்துட்ருக்காரு. எங்கே உக்காந்துட்ருக்காரு? சிங்காசனத்தில் உக்காந்துட்ருக்கும் போதும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் அவர் யோசிக்கிறது என்னென்னா, நான் ஆடு மேய்ச்சிட்டு இருந்தேன், வனாந்தரத்தில் இருந்தேன், தனிமையில் இருந்தேன், என் குடும்பத்தால் என் உறவுகளால் நான் ஒதுக்கப்பட்டு மறக்கப்பட்டு இருந்தேன். அந்த நேரத்துலையும் ஒருத்தர் என்னை தேடி வந்தார். ஒருத்தருடைய கரம் எப்பவும் என் கூடவே இருந்துச்சு. இன்னைக்கு நான் இந்த இடத்துல உக்காந்துட்ருக்கேன்னா அது என் தாளந்துலேயோ, என் கிருபையிலையோ, என் ஞானத்துலேயோ, என் பேக்ரவுண்ட்லேயும் இல்லை, என் அப்பாவுடைய கிருபை, என் தேவனுடைய தயவு, என் அப்பா என் மேலே வச்சுருந்த அந்த லவ், அந்த அன்பு. இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஒரு அன்பின் அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுது. ஒரு அன்பின் அபிஷேகம் உங்கள் மேலே ஊற்றப்படுது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். அன்புக்காக ஏங்கிட்டுருக்கீங்கல்ல, உண்மையான அன்பு எப்படி இருக்கும் பிரதர், ஐம் நாட் டேஸ்டட் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கீங்கல்ல, இன்றைக்கி ஒரு அன்பின் அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குது. அன்னைக்கு குப்பையில் இருந்தவனை கோபுரத்தில் உயர்த்தி வைத்த அன்பு, எல்லாராலும் மறக்கப்பட்ட, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட ஒரு தாவீத சிங்காசனத்தை வரைக்கும் கொண்டு வந்த ஒரு அன்பு இன்றைக்கி உங்களை நோக்கி வருது, உங்களுடைய இருதயத்தை நோக்கி வருது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நிறைய காயங்கள் கட்டப்படுது, நிறைய ஏமாற்றங்கள் இன்றைக்கி எல்லாம் மாறுது, மறையுது. ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், ரைட் நவ் இன் த நேம் ஆஃப் ஜீசஸ். இன்னும் எக்ஸ்ட்ரீமான அன்பு, அந்த சூப்பர் நேச்சுரல் லவ் எங்கே பாருங்கள். ஏசப்பா தேவன் தாவீதை எந்த அளவுக்கு நேசித்தாரோ அதை போல் தாவீதும் நேசித்தார். தாவீதும் நேசிக்கிறவராக இருந்தார், அன்பு கூறுகிறவராக இருந்தார். தன்னுடைய மாமனார் சவுல் தாவீதை கொல்லணும்னு சுற்றிக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த சவுல் தாவீது கையில் கிடைச்சியும் அவர் ஒன்றுமே பண்ணலை. அவர் நினச்சிருந்தா என்ன வேணாலும் பண்ணியிருக்கலாங்க. லவ், டேடி ஹார்டுடைய லவ், அந்த அன்பு எல்லாத்தையும் மூடிச்சிங்க, எல்லாத்தையும் மறக்க பண்ணிச்சு. இன்னொரு லவ்வை நம்ம பைபிளில் பார்க்கலாம். 12 சீஷர்களை ஆண்டவர் தெரிஞ்சு எடுத்து அந்த சூழ்நிலையில் ஒரு மனுஷன் அவரை காட்டி கொடுக்க போகிறாரு, முதுகிலே குத்த போகிறாருன்னு தெரிஞ்சும் கடைசி பரியந்தம் தான் கூடவே வச்சுருந்தாருங்க. வாட் அ பியூர் லவ் இல்லை, வாட் அ பியூட்டிஃபுல் லவ் இல்லை. நம்மெல்லாம் ஏமாத்துறோங்க, நம்ம வந்த பாதையெல்லாம் ஏமாத்துறோங்க. ஒருத்தன் கூடவே இருந்து குழி பறிக்க போகிறான்னு தெரிஞ்சு 3 வருஷம் ஒரே தட்டில் ஒன்றா உக்காந்து சாப்பிட்டு எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்து எல்லா விஷயங்களையும் அவருக்கு தெரியப்படுத்தி வளர்த்திட்டு வந்த அன்பை காட்டிலும் நம்ம வாழ்க்கையில் நம்ம கடந்து வந்த பாதையெல்லாம் ஏமாத்துறோம். நீங்கள் நினைக்கிறீங்க பிரதர் ஏமாத்துறோன்னு, நான் எவ்வளோ ஏமாந்துருக்கேன் தெரியுமா பிரதர்? ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஏமாத்தின, உன்னை விட்டுட்டு போன ஒவ்வொரு உறவுகளும் உன்னை தேடி வருவாங்க, உன்னை நாடி வருவாங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு உனக்குள்ளே இருந்த அந்த அன்பின் அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படும், அந்த வல்லமை கட்டவிழ்க்கப்படும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கடைசியாக ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லி முடிக்கலான்னு விரும்புகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரத்தில் நாகமான்னு ஒரு மனுஷன் இருந்தாருங்க. அந்த மனுஷனுடைய வாழ்க்கையை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா சச் பியூட்டிஃபுல், என்ன சொல்கிறது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. என்னென்னா அந்த சீரிய பட்டணத்திலே ரொம்ப பெரிய தளபதி, அவர் ராஜாவுக்கு ரொம்ப முக்கியமானவர். ஆனால் அவருடைய லைஃப்பில் இருந்தது என்னமோ யாருக்குமே தெரியாத ஒரு குஷ்டரோகம்.
அவர் மூலமா ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சார். எது? அந்நியன் அவர் மூலமாகவே ஆண்டவர் நிறைய காரியங்களை செஞ்சாராம். ஆனால் அவருக்குள்ள யாருமே பார்க்காத ஒரு குஷ்டரோகம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி நிறைய நாட்களில் நிறைய நேரங்களில் உங்களால் உங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதங்கள் அடையாளங்கள் நடந்துக்கிட்டே இருக்குது. நிறைய பேருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கீங்க. ஆனால் உங்கள் இருதயத்தில் இன்னும் சில காயங்கள், இன்னும் தவிப்பு, இன்னும் சில வேதனைகள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எசேக்கியேல் பிரான்சிஸ் அண்ணா ஒரு வார்த்தை சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, ஊழியக்காரன் எப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அழுதுட்ருப்பான், உடைக்கப்பட்டிருப்பான். அடுத்த நிமிஷம் அவன் ஃபுல்பிட்டில் ஏறணுன்னா அதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு அப்படி கம்பீரமாக வந்து அப்பாவுடைய அன்பில் நிரம்பி அப்படி ஊழியம் பண்ணுறான் பாருங்கள், அவன் தாங்க ஊழியம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேங்க, நீங்களும் இந்த மாதிரி சூழ்நிலையில் கடந்து போயிருக்கலாம். உங்கள் பாதைகள் கரடு முரடாக இருக்கலாம், பள்ளம் மேடாக இருக்கலாம், நீங்கள் சொல்ல முடியாத காரியங்களை அனுபவிச்சிட்ருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறாரு, எல்லாவற்றையும் எல்லா காரியத்தையும் உனக்குள்ளேருந்து நான் எடுத்து போடுறேன். நீ மறைச்சி வச்சிருக்கல்ல அந்த குஷ்டரோகத்துக்கு, அந்த பலவீனத்துக்கு, அந்த சுகவீனத்துக்கு, அந்த கடனுக்கு இன்றைக்கி ஒரு மருந்து விழுதுங்க, ஒரு மருந்து விழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அந்த நாகமான் வீட்டில் ஒரு குழந்தை வேலை செய்கிறாங்க. அந்த குழந்தை யாருன்னா இஸ்ரவேல் தேசத்துலேருந்து பணைய கைதியாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு குழந்தை. அந்த குழந்தை டெய்லியும் அந்த வீட்டில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. நாகமானுடைய ட்ரெஸ் எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. க்ளீன் பண்ணும்போது அவங்க அந்த ட்ரெஸ்ஸில் பார்க்குறாங்க, என்ன பார்க்குறாங்க? ரத்தம், சீல். இதெல்லாம் பார்க்கும்போது ஷி திங்கிங், நம்ம தலைவருக்கு, நம்ம எஜமானருக்கு ஏதோ பலவீனம் இருக்குது அப்படின்னு சொல்லி நினச்சி அந்த பலவீனத்துக்கு ஒரு சொல்யூஷனை போய் சொல்கிறாங்க. எங்கள் ஊரில் இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கார், அவரை போய் பார்த்தீங்கன்னா இந்த பலவீனத்துலேருந்து சுகமாயிடலாம் அப்படின்னு அந்த எஜமானி அம்மா கிட்ட சொல்லும் போது அந்த எஜமானி அம்மா டைரெக்டாக போய் நாகமான் கிட்ட சொல்கிறாங்க. நாகமானும் அந்த தேசத்தின் தலைவர்கிட்ட போய் சொல்லி அங்கேருந்து ஒரு லெட்டரை வாங்கிட்டு டைரெக்டாக இஸ்ரவேல் போகிறாரு. நான் டைம் ஆனதுனால ஷார்ட்டாக முடிக்கிறேன். இஸ்ரவேலுக்கு போன உடனே ராஜா சொல்கிறாரு, என்னால் குணப்படுத்த முடியுமா? நான் என்ன கடவுளாடா அப்படின்னு சொல்லும் போது அந்த வஸ்திரங்கள் எல்லாம் கிழித்து கொண்டு அழுது புலம்பும் போது இந்த செய்தி இஸ்ரவேல் எங்கும் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகுது. ஸ்ப்ரெட் ஆன உடனே அங்கே எலிசா தீர்க்கதரிசி ராஜாவுக்கு ஒரு தகவல் அனுப்புகிறாரு, அந்த ஆளை என்கிட்ட அனுப்பு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என்கிட்ட அனுப்புன்னு சொன்ன உடனே நாகமான் எலிசா தீர்க்கதரிசியை சந்திக்க போகிறாரு. சந்திக்க போய் வீட்டு வாசப்படியில் நிற்கும் போது எலிசா தீர்க்கதரிசி கேயாசி அனுப்பி அவனை போய் யோர்தான் குளத்தில் 7 முறை முங்கி எழும்பி போக சொல்லு, அவன் சுகமாயிருவான் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இடத்துல 2 உறவுகளை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன். ஓகே, 2 உறவுகள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். கேஎஸ்சி சொல்கிறாரு, நாகமானுக்கு டென்ஷன் ஆகுது. இதுக்கு முன்னாடியே ராஜா கிட்ட டென்ஷன் ஆகிட்டார், ஏன்னா ராஜா சுகப்படுத்த முடியாதுன்னு. அங்கேருந்து எங்கள் எலிசா தீர்க்கதரிசி கிட்ட வர, எலிசா தீர்க்கதரிசி வெளியே வந்து பார்க்கல, டேரெக்டாக யோர்தானில் குளிச்சுட்டு நீ போப்பான்றாரு. அங்கேயே கொஞ்சம் கோவப்படுறாரு. கோவப்பட்டு திரும்பவும் கோவப்பட்ட உடனே நாகமான் கூட இருக்கிற ஒரு மனுஷன் சொல்கிறாரு, தகப்பனே உங்களை என்ன விஷயம் செய்ய சொல்லியிருந்தாலும் நீங்கள் செஞ்சுருப்பீங்களே, ஜஸ்ட்டு குளிக்கணும் தானே, வாங்க குளிச்சுட்டு பார்ப்போம் அப்படின்னு உடனே யோர்தானுக்கு போய் 7 முறை முங்கி எழும்புறாரு. முங்கி எழும்போது அவருடைய சரீரம் தோற்றம் சிறு குழந்தையை போல மாறுதான். இந்த சம்பவத்தில் 2 பேரை நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேங்க. ஒன்று, அடிமையாக இருந்தாலும் என் எஜமானுடைய சுகம் முக்கியம். அவ்வளோ பெரிய வியாதி வந்துருச்சுங்க, கொஞ்ச நாள் விட்டு அவர் செத்துருப்பார். அடுத்து இந்த குழந்தை என்ன பண்ணியிருக்கலாம், அந்த இடத்த விட்டு அவங்க சொந்த ஊருக்கு போயிருக்கலாம், ஏன்னா அதுக்கப்புறம் எந்த வித ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லைல்ல. ஆனால் இல்லை, என் தகப்பன் ஒருத்தர் என்னை இங்கே அனுப்பியிருக்காருனா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்குது, அந்த பர்பஸ் இதுவாக கூட இருக்கலாம் அப்படின்னு யோசித்து நாகமானுக்கு சுகத்திற்கான வழியை திறந்து விடுறாங்க. ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் பாருங்கள். அடிமையாக தான் கொண்டு போகப்பட்டாங்க, ஆனாலும் தான் எஜமான் நல்லா இருக்கணும், நான் இருக்கிற வீட்டில் ஒரு நல்லது நடக்கணுன்ட்டு தான் அடிமையாக இருக்கேன் அப்படின்றதையும் மறந்து நன்மை செஞ்சாங்க. பார்த்தீங்களா? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரியான உறவுகளை நான் பேசுகிறேன்.
இந்த மாதிரியான கனெக்ஷன்ஸை உங்களுக்கு பேசுகிறேன். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் சுகத்தை பார்ப்பீங்க, நீங்கள் பலத்தை பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லை, நாகமான் வந்த இடத்துல 2-3 இடத்துல வெறும் கோபத்தை மட்டும்தான் பார்க்குறாரு. வெறும் கோபம். ஏன்னா யாருமே சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ணல. தீர்க்கதரிசியும் வெளியே வரல. தீர்க்கதரிசி வெளியே வந்தாவது கையை வச்சு ஜெபம் இயேசுவின் நாமத்தில் போன்னு ஓட்டியிருப்பார்னு பார்த்தா அப்படியும் பண்ணலை. அதனால் என்ன ஆனார்? டென்ஷன் ஆனார். டென்ஷன் ஆன உடனே சரி, அங்கே கூட இருந்தார் பார்த்தீங்களா, நாகமான் கூட இருந்த இன்னொரு வேலைக்காரன் சொன்னார், தகப்பனே, உங்கள் கையில் எவ்வளோ பெரிய காரியம் செய்ய சொல்லியிருந்தாலும் செஞ்சுருப்பீங்களே, ஜஸ்ட் குழிக்கணும் தானே. இந்த மாதிரியான உறவுகள் எல்லாம் சேர்த்துக்கங்க. ஏன்னா நம்ம கோபத்தில் இருக்கும்போது, நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கும்போது நமக்கு சரியான ஆலோசனை சொல்லக்கூடிய உறவுகள் நமக்கு தேவை. சில நேரங்களில் நம்ம கோபத்தால் நிறைய உறவுகளை இழந்திருக்கலாம், நிறைய உறவுகள் நம்மளை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி ஒரு முடிவெடுங்க, இல்லை, நல்ல உறவுகளுக்காக நான் கொஞ்சம் இறங்கி போகிறதுனால எந்தவித என்ன சொல்கிறது, குறைஞ்சி போக மாட்டேன். அவ்வளோ பெரிய தளபதி தன்னுடைய வேலைக்காரன் சொல்ல கேட்டு நடந்தார். இல்லை, அடிமையாக கூட்டு வந்த பொண்ணு உனக்கு எதுக்கு, நீ சொன்னால் நான் செய்யணுமா அப்படி நாகமா நிற்கலை. ஹொபே. அவங்க சொல்கிறது எல்லாமே எதுக்கு சொல்கிறாங்க? ஏன் நல்லதுக்கு, நான் சுகமானுன்னு தானே சொல்கிறாங்க அப்படின்ட்டு அவர் ஹொபே பண்ணாருங்க. ஹொபே பண்ணும் போது அந்த சுகத்தை அவர் பார்த்தார். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், ஜஸ்ட் ஒபே. டேடிகாருடைய வார்த்தைக்கு ஹொபே பண்ணுங்கள். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஹீலிங்கை நம்ம வாழ்க்கையில் எப்படி தெரியுங்களாங்க ரிசீவ் பண்ண முடியும்? சிம்பிளாக ஒரு காரியத்தை சொல்கிறேங்க. நிறைய வசனங்களை கேளுங்க, வார்த்தைகளை கேளுங்க. ஆண்டவர் உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுக்குறாரோ அதை ரிசீவ் பண்ணி உள்ளே வச்சுக்கோங்க. அதை மெடிடேட் பண்ணுங்கள். பண்ண ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சரீரத்தில் அது வெளி வர்றதை பார்ப்பீங்க. சம்டைம்ஸ் இட்ஸ் டேக் டைம். அது கொஞ்சம் நாட்கள் ஆகலாம், கொஞ்சம் வருஷங்கள் ஆகலாம், ஆனால் கண்டிப்பாக நடக்கும். பி பேஷண்ட். பொறுமையாக இருங்க. பொறுமையாக இருந்து அப்பாவுடைய வார்த்தையை பிலீவ் பண்ணுங்கள். ஃபெய்த்தாக ஆண்டவர் சொல்லிட்டாரா, எனக்கு நடக்கும், நான் நம்புகிறேன் அப்படின்னு நம்புங்க. அதுக்கப்புறம் அது நடக்கிற வரைக்கும் அந்த வார்த்தையை கன்ஃபர்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. கன்ஃபர்ஸ் பண்ண காரியங்கள் மாறுதலாய் முடியும். அது முடியறது மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் கிவ் தேங்க்ஸ். ஆண்டவரே, என்னை சுகப்படுத்திட்டீங்க, என்னை பலப்படுத்திட்டீங்க, இந்த கடன்லேருந்து என்னை எடுத்து போட்டுட்டீங்க, என் குடும்பத்தை கட்டிட்டீங்க, என் ஊழியத்தை மறுபடியும் நிலை நெரிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி மறுபடியும் அப்பாவுக்கு நன்றி செலுத்துறவங்களா இருங்க. இந்த சின்ன சின்ன காரியங்களை செய்ய ஹீலிங் ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே வந்துடுங்க. ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ளே அந்த ஹீலிங் வந்துடும். சரி, இவ்வளோ நேரம் நல்ல உறவுகள் மூலமாக சுகம் உண்டாகும் அப்படின்னு சொன்னேன். ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். பேட் ரிலேஷன்ஷிப் உங்களை அப்படியே படுக்க போட்டுரும். இது என்ன பிரதர் புதுசாக இருக்குன்றீங்களா? ஆமாங்க. 38 வருஷமாக ஒரு மனுஷன் அந்த குளத்தண்டையில் படுத்துட்டு இருந்தாராம். என்ன பண்ணிட்டு இருந்தார்? படுத்துட்டு இருந்தார். 1 வருஷம் 2 வருஷம் இல்லைங்க, 38 வருஷம். இன்றைக்கி உங்களை பார்த்து சொல்கிறேன், நம்ம யாருமே 38 வருஷமாக இந்த வியாதி பலவீனத்தில் இல்லை, இந்த என்ன சொல்கிறது சிக்னஸில் இல்லை, இந்த கஷ்டத்தில் இல்லை. சில வருடங்கள், சில மாதங்கள், சில நாட்களாக மட்டும்தான் இருக்கலாம். ஆனால் ஒரு மனுஷன் 38 வருஷமாக அந்த பலவீனத்தில் இருக்கான். நான் நம்புகிறேன், ஒருவேளை அவர் கல்யாணம் ஆகியிருந்தா, கல்யாணம் ஆகிருக்கலாம், ஆகாமே இருந்திருக்கலாம், அது வேறு விஷயம். என்னுடைய இமேஜினேஷன் சொல்கிறேன். கல்யாணம் ஆகிருக்கலாம், அவங்களுக்கு பிள்ளைகள் வந்திருக்கலாம். இவர் பலவீனமான உடனே அந்த குளத்தாண்டை கொண்டு வந்து போட்டு போயிருக்கலாம். ஃப்ரெண்ட்ஸுங்க நிறைய பேர் இருந்திருக்கலாம். யாராவது ஒருத்தராவது, ஒரு நாள் நான் உன் கூட இருக்கேன்டா, அந்த ஏஞ்சல் வரும்போது உன்னை ஃபஸ்ட்டு தூக்கிட்டு போய் அந்த குளத்தில் போட்டுடுறேன் அப்படின்னு யாராவது ஒருத்தராவது சொன்னதா பைபிள் இருக்கா? ஏன்னா அந்த பலவீனப்பட்டவர் ஏசப்பாவை பார்த்து சொல்கிறாரு, ஏஞ்சல் வந்து அந்த குளத்தை கலக்கும் போது என்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்லை. அந்த வேர்டு எப்படியப்பட்ட வார்த்தை பாருங்கள். ஏன்னா எல்லாருமே இருக்காங்க, பட் என்னை கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு யாரும் இல்லை.
டெய்லியும் அற்புதத்தை பார்க்குறாரு, டெய்லியும் மிராக்கல்ஸை பார்க்குறாரு. இன்னைக்கு அவர் பக்கத்தில் ஒருத்தன் படுத்துட்டு இருப்பான், ஏஞ்சல் வரும்போது அது இறங்கி சுகத்தை வாங்கிட்டு போயிருப்பான். இந்த பக்கம் அந்த பக்கம் சுற்றிலும் அற்புதத்தை டெய்லியும் பார்த்துட்டே இருக்காரு. பார்த்துட்டு 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 அவருடைய மனசு என்ன இருக்குன்னா கல்லாக இருக்குது. ஏசப்பா கேட்கும் போது என்னை கொண்டு போய் விடுறதுக்கு ஒருத்தரும் இல்லைப்பா. அப்போ ஏசப்பா சொல்கிறாரு, உனக்கு அந்த குளம் தேவையில்லை, நான் போதும். இன்றைக்கி உங்களை பார்த்து தேவனுடைய மனுஷனா, தேவனுடைய ஊழியனா உங்களை பார்த்து சொல்கிறேன், அவர் போதும் உங்கள் ஊழியத்தை எடுத்து கட்ட, அவர் போதும் உங்கள் பிஸ்னஸை எடுத்துக்கட்ட, அவர் போதும் உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கட்ட, அவர் போதுங்க. எல்லாவற்றிற்கும் எல்லாமாய் அவர் போதும். எத்தனை பேர் நம்புறீங்க? நான் அப்படியே சொல்லுங்கள், அப்பா என் வாழ்க்கையை நான் சரண்டர் பண்ணுறேன் டாடி, என் வாழ்க்கையை நான் சரண்டர் பண்ணுறேன் டாடி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். என் வார்த்தையை என் வாழ்க்கையை நான் உமக்கு சரண்டர் பண்ணுறேன்ப்பா. ரிக்காமா ஷாடராதா ராதீதா. அந்த 38 வருடம் பலவீனமாக இருந்தவனை போல இல்லை டாடி. தேங்க்யூ லா. நாகமானுடைய லைஃப்பில் அந்த பிள்ளை கேட்ட உடனே தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். அந்த பிள்ளை சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சார்ல, அந்த வேலைக்காரன் சொன்ன உடனே கீழ்ப்படிஞ்சார்ல. இன்றைக்கி அப்பாவுடைய வார்த்தையை அப்படியே பிடிச்சிக்கிங்க. பிடிக்க நீங்கள் பிடிச்சிக்க இன்றைக்கி அற்புதங்கள் நடக்குதுங்க, இன்றைக்கி அதிசயங்கள் நடக்குதுங்க. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நீர் பெரியவா, நீர் சிறந்தவா, நீர் அற்புத. எஸ் டேடி காட், எஸ் டேடி காட், எஸ் டேடி காட். ஐ சரண்டர் மை லைஃப் டேடி காட். என்னை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன்ப்பா, என்னை அப்படியே ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லும் போதே நீங்கள் இன்னைக்கு சொல்லும் போதே ரானா ஷீட்டா ரானா தியா துருதனா ரீகா பாபா மாமா ஷாட்டா ராதா ராத்தீரா தூராத் ராத்தீதா ராஷீட்டா ராதனா. எஸ் உங்கள் லைஃப் அப்படியே சரண்டர் பண்ண நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க, அதிசயத்தை பார்க்க போகிறீங்க, இன்றைக்கி விடுதலையை பார்க்க போகிறீங்க, உங்கள் சுகத்தை பார்க்க போகிறீங்க, உங்கள் பலத்தை பார்க்க போகிறீங்க. தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ மாஸ்டர். நன்றி செலுத்துகிறோம். அந்த 100க்கு அதிபதியும் போல நல்ல உறவுகளை எனக்கு கொடுங்கப்பா. அந்த 4 நண்பர்களை போல நல்ல உறவுகளை எனக்கு கொடுங்கப்பா. அன்றைக்கி அந்த அப்பா தம் பிள்ளைக்காக ஏசப்பக்கிட்ட நின்னது போல ஆண்டவரே நல்ல உறவுகளை எனக்கு கொடுங்கப்பா. நாகமான் வீட்டில் நான் அடிமையாக இருந்தாலும் என் எஜமானின் சுகத்தை விரும்புகிற பிள்ளையாக நான் இருக்கேன் அப்படின்ற உறவுகளை ஆண்டவரே எனக்கு கொடுங்கப்பா. என் வாழ்க்கையை கட்டுகிற, என் ஊழியத்தை கட்டுகிற, என் பிஸ்னஸை கட்டுகிற ஆண்டவரே எனக்காய் நிற்கிற, எல்லா சூழ்நிலையும் நிற்கிற, உண்மையாய் நேசிக்கிற நல்ல உறவுகளை எனக்கு கொடுங்கப்பான்னு நீங்கள் சொல்லும் போதே டேடிகாட் சில பேர் மீது சில கதவுகளை திறக்கிறாரு. சில உறவுகளை உங்களை விட்டு போனது நல்லது, சில உறவுகள் உங்களை விட்டு போனது நல்லது. சில உறவுகளை ஆண்டவர் உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கிறாரு, சில உறவுகளை உங்களை விட்டு ஆண்டவர் எடுத்து போடுறாரு. எல்லாமே உங்கள் நன்மைக்கு, எல்லாமே உங்கள் நன்மைக்கு. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அப்பா இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நாங்கள் நம்புகிறோம் நீங்கள் சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை, என் கடனை எல்லாம் எடுத்து போட்டீங்கன்னு நம்புகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். விசேஷமாக இந்த வார்த்தை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ப்ளஸ் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நம்ம விதைக்க போகிறோம். நம்முடைய ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் அண்ட் அக்கௌண்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இன்னும் ஈஸியாக அந்த சுகத்தை, அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கிறதுக்கு இன்னும் ஈஸி வே என்ன தெரியுங்களாங்க? உங்களுடைய விதைகள்னால் அந்த வார்த்தையை கனம் பண்ணி நீங்கள் அதை ஹானர் பண்ணும் போதே உங்கள் லைஃப்பில் அதை ஈஸியாக என்ன பண்ணுவீங்க? ஈஸியாக உங்கள் கையில் ஏந்துவீங்க. கொஞ்சம் புளித்தமாக எல்லாவற்றையும் புளிப்பாக்குதில்ல, அதை போல் உங்கள் ஃபைனான்ஸை இந்த வார்த்தையை கனம் பண்ணும் விதமாக நான் விதைக்கிறேன் ஆண்டவரே. இந்த சுகத்துக்காக நான் விதைக்கிறேன், என் பிஸ்னஸ் க்ரோத்துக்காக நான் இதை விதைக்கிறேன். நீதிமொழிகள் ஆண்டவர் சொல்கிறாரு, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு விஷயத்தை நினச்சிட்டு நீ விதைக்கும் போது
உன் ஹாலையும் உன் திராட்சை தொட்டியும் நிரம்பி வழியும். அந்த மாதிரி நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். இன்னும் எக்ஸ்ட்ரீமாக மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னோட தசம பாகங்களெல்லாம் என் பண்டக சாலையில் கொண்டு வா. நீ கொண்டு வந்து விதைக்கும் போது நான் வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி நீங்கள் அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்பீங்க, அந்த பலனை நீங்கள் பார்ப்பீங்க, அந்த ஆரோக்கியத்தை நீங்கள் பார்ப்பீங்க. இதுவரை இல்லாத அளவிற்கு உங்கள் கை வாரி இறைக்கும். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி செலுத்துக்கிறோம்ப்பா, நன்றி செலுத்துக்கிறோம். அது மட்டும் இல்லை, நம்முடைய ப்ரேயர் டீம் குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணுங்க. ஸோ மெனி டெஸ்டிமனிங்க டெய்லியும் சாட்சிகளாக வந்துகிட்டே இருக்குது. நிறைய சாட்சிகளை கர்த்தர் கொடுத்துட்டே இருக்கார். அதனால் முடிஞ்ச எல்லாரும் பிள்ளைகளும் அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிங்க. மார்னிங் 5:30, நைட் 9 o'clock 2 வேளை நமக்கு வாட்ஸ்அப் குரூப்பில் ப்ரேயர் நடக்குது. நிறைய பிள்ளைங்க ஜாயின் பண்ணுறாங்க. நிறைய பிள்ளைங்களுடைய லைஃப்பில் அது மேனிஃபெஸ்டேஷன் ஆகுது, ஆசீர்வாதத்தை பார்க்குறாங்க. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். அது மட்டும் இல்லை, வர ஞாயிற்றுக்கிழமை 25 6 மணிக்கு பெங்களூரில் நமக்கு ப்ரொஃபட்டிக்கல் மீட்டிங் இருக்குது, ராமூர்த்தி நகரில். மோர் தென் டீட்டெயில்ஸ் நம்ம குரூப்பில் போடுறேன், ஜாயின் பண்ணுங்கள். ஃபிசிக்கலாக வர முடிஞ்ச எல்லா பிள்ளைங்களும் வாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதத்துலேயே நமக்கு ஒரு 21 days மீட்டிங் த்ரூ ஆன்லைன் ஜூமில் பிளான் பண்ணிகிட்ருக்கோம். அதனுடைய டீட்டெயில்ஸும் நான் குரூப்பில் போடுறேன். ஓகே, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஓகே, நம்ம ப்ரேயர் பண்ணி முடிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்னைக்கு கேட்ட வார்த்தையின்படியாக ஆண்டவரே நல்ல உறவுகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. என்னுடைய சரீரத்திலும் பரிபூர்ண சுகம் பலன் ஆரோக்கியம் உண்டானதற்காக நன்றி. அது மட்டும் இல்லைப்பா, வந்த பிள்ளைகளுடைய விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றினதற்காக நன்றி. விதைத்த விதைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த விதைகள் ஆண்டவரே 100 மடங்கு ஆண்டவரே பலன் கொடுக்கட்டடி. ஒரு விதையும் ஆண்டவரே மக்கி போகாதபடிக்கு எல்லா விதைகளையும் கர்த்தர் ஆண்டவரே முளைக்க பண்ணினதற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய கரம் கூட இருக்கட்டும். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். ஜாயின் பண்ண எல்லா பிள்ளைகளையும் ப்ளஸ் பண்ணுறேன். ஒருவேளை நீங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வார்த்தை கேட்குறீங்கன்னா இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் இதில் ஷேர் பண்ணுங்கள். எங்கேருந்து பார்க்குறீங்கன்னு சொல்லுங்கள். நம்முடைய குரூப், நம்முடைய மினிஸ்ட்ரியை ஃபாலோ பண்ணி வச்சுங்க. எல்லாம் செவ்வாய்க்கிழமையும் 9 மணிக்கு நமக்கு லைவ் இருக்கும். ஓகே, தேங்க்யூ. bless you all, bless you all. நம்ம ப்ரேயர் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். நாளைக்கு மார்னிங் 5:30 நமக்கு ப்ரேயர் இருக்குது. bless you all.